கடவுளை வழிபடும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த ஞானிக்கு கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளே நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா, பரவாயில்ல முன்னைக்கு விட கொஞ்சம் நல்லா ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி தலையிலேயே வாரண்ட் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். உன்னையே நீ ரசிக்கிற இல்லையா, உன் ஃபோட்டோவை பார்த்து நீ ரசிக்கிற இல்லையா, அப்படி தன்னையே தான் கோவிலுக்குள்ளே பார்ப்பான், தன்னையே தான் அத்தனை பேருக்குள்ளேயும் பார்ப்பான், தன்னையே தனக்குள்ளே பார்ப்பான். அதுதான் ஞானியோட நிலை. இதை சொல்லிட்டு நம்ம லெவலுக்கு இறங்கி வர்றார். இதெல்லாம் அவரோட சமாச்சாரம். பிரம்மேந்திர ஆள் நமக்கெல்லாம் புரியல. எடுத்தடுப்பில் இது வரவும் வராது, தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை கொண்ட எல்கேஜி யூகேஜின்னு சேர்த்துவிட்டு அப்புறம் அது பிஹெச்டி வரலும் போகலாம். எப்படியும் டாக்டரேட் தானே பண்ண போகிறது என் குழந்தை. இப்போவே கொண்டா நான் யூனிவர்சிட்டியில் சேர்க்குறேன்னு சேர்க்க முடியுமா? நடக்காது இல்லையா? படிப்படியாக தானே வரணும். அதனால் படிப்படியாக எப்படி வரணும்? கடவுளுடைய குழந்தை நான், அப்பா அம்மாவுக்கு பிடிச்சாப்புல குழந்தைகள் நடந்துக்கணுங்கிறப்பல தெய்வத்துக்கு பிடிச்சாப்புல நான் நடந்துக்கணும். தெய்வத்தோட கட்டளை வேதம் சாஸ்திரம் அது சொல்கிறபடி நான் நடக்கணும். எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், எல்லாருடைய நல்லதுக்காகவும் உழைக்கணும். நான் பண்ணக்கூடிய ஒரு காரியமும் நல்ல காரியமாக இருக்கணும், நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல். அப்படி இருந்து தெய்வத்துக்கு தொண்டு ஆற்றுவதாகவே வாழ்க்கையே இருக்கணும்.